சுவாதியின் கொலை வழக்கில் அதிரடி திருப்பங்கள் தற்சமயம் ஏற்பட்டு வருகின்றன. இந்த கொலை வழக்கில் சமீபத்தில் தமிழச்சி சில ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று ஆதாரம் 2 என்று ஒரு சில ஆதாரங்கள், அந்த பெண் பேசிய 7 நிமிட உரையாடலை வெளியிட்டு உள்ளார். அந்த உரையாடலை நாம் கேட்கும் முன் தமிழச்சி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பையும் நாம் பார்த்துவிடலாம். அதைத் தொடர்ந்து அந்த உரையாடலை நாம் முழுமையாக இங்கு கேட்கலாம். சுவாதியின் குடும்பத்தினரே தனக்கு வெளிநாட்டிற்கு தப்பி செல்லும்படி கூறினார்கள் என்கிறார் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய பெண். குறிப்பாக சுவாதியின் அப்பா இதில் தீவிரமாக இருந்துள்ளார். ஏன், எதற்காக, இதன் உள்நோக்கம் என்ன என்பதை சுவாதியின் அப்பாவே விளக்க வேண்டும். மேலும் தமிழக காவல்துறையினர் எக்ஸ் பெண் கூறிய உண்மையான தகவல்களை குறித்து ஏன் விசாரணை நடத்த முற்படவில்லை? இன்ஸ்பெக்டர் கருணாகரன் சுவாதியின் வழக்கை திசை மாற்றுவதில் ஏன் தீவிரமாக, அதுவும் சட்டத்திற்கு புறமான முறையில் இயங்க முற்பட்டார்? இப்படி இன்னும் சில மர்மங்களை சுட்டி காட்டுகிறது இந்த காணொளி. ஒவ்வொரு முறையும் பெண்ணின் ஆதாரத்தை வெளியிடும் போதும் மிகுந்த பதற்றத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறார். தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் தன் குடும்பத்தினருக்கு சுவாதியின் குடும்பத்தினரும் காவல்துறையினரும் நெருக்கடி ஏற்படுத்தி விடுவார்களோ என்று பெரும் அச்சத்துடன் இதையும் குறிப்பிட்டு எழுதும்படி கூறுகிறார். எனவே தமிழக அரசு காவல்துறையினரின் விசாரணை போக்கில் தலையிட்டு என்ன நடக்கிறது என்று விசாரணை நடத்த முன்வர வேண்டும் என்று முன்குறிப்போடு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நான் தேவராஜ் சார் கிட்ட பேசி அவர் என்ன சொன்னாருன்னா, அது 1000க்கு மேல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. 1000க்கு மேல எங்க போயிருக்கு? எங்கேயும் நிறைய கால்ஸ் போயிருக்கான். பெங்களூருக்கு உள்ள லோக்கல் கால்ஸ் எவ்வளோ யார் யாருக்கோ எல்லாம் போயிருக்கான். நிறைய பேரும் கால் பண்ணிருக்காங்களாம். அதே மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன எச்சரிச்சாங்க. உனக்காக நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க எங்க போயிடுங்க, யாருக்கிட்டையும் பேசிக்காதீங்க இது விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஏன் எல்லாரும் என்ன எச்சரித்தாங்க, இந்த பையன் ஏன் அந்த ஏரியா விட்டு கிளம்பி போங்கன்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன அடுத்த நிமிஷமே நான் அந்த ரூம என்ன இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் வானகரத்துக்கு போயிட்டேன். வானகரத்துல இருந்த விஷயமும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன எப்படியோ வர வைக்கணும்னு சொல்லி ஒரு அதான் சொன்னேன் இல்லையா, என்ன ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்தாங்க, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன், அங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. பட் இது நான் திரும்பவும் போலீஸ் போன் பண்ணி என்ன யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி கருணாகரன் போன் பண்ணி சொன்னேன். அவர் அப்படிலாம் இல்ல, உங்களை யாருக்குமே தெரியாது, உங்க பேர் யாருக்குமே தெரியாது, நாங்க யாருக்கிட்டையும் உங்களை பத்தி எதுவும் சொல்லிக்கல, அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது, தைரியமா இருந்தேன்னு அவரும் சொன்னாரு, ஜெயராஜும் சொன்னாரு. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. திரும்ப ஒருவேளை நான் தைரியமா வீட்டை விட்டு வெளில வந்துதான் என்ன வெட்ட முடியும்னு நினைச்சு திரும்ப என்ன வெளியில வர வைக்கிறதுக்காக அப்படி எதுவும் சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னமோ இந்த பொண்ணுக்கு வெட்டினாங்க, அந்த பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு இன்னமும் ஏன் கலவரத்தை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஸ்டாப் ஆகாது போல இந்த பிரச்சனை. திரும்ப ஏதாவது யாரையாவது வெட்டுவாங்க, யாரையாவது பிரச்சனை பண்ணுவாங்க, திரும்ப பிரச்சனையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல. பட் ஆனா இதுல போலீஸ் ஏன் மறைக்கணும்? போலீஸ் அட்லீஸ்ட், ஆனா போலீஸும் பயந்தாங்க. ஆக்சுவலி இது போலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ஒரு முஸ்லீம் தான் இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அதை சைலண்ட் ஆக்கிட்டாங்க. போலீஸ் சைடும் தெரியல எதுவும் காமிச்சுக்காம அப்படியே அவங்க சைலண்ட் ஆனாங்க. ஒருவேளை திரும்ப இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைச்சு சைலண்ட் ஆனாங்களா, இல்ல ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சைலண்ட் ஆனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா என்ன வெட்டுறதுக்கு போலீஸும் ஹெல்ப் பண்ணுச்சு, அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. நல்லது நல்லது. சரி, இவ்வளவுதாங்க. இதுதாங்க எனக்கு நான் காதுல கேட்ட வரைக்கும். இந்த பொண்ணு ஒரு நாள் எப்ப பார்த்தா அழுதுச்சு. லேப்டாப் கொடுத்தேன், நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாச்சு, லேப்டாப் நான் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் எனக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஒருவேளை இந்த பொண்ணு இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. உங்க பேரு அவங்கள்ட்ட சொன்னீங்களா? இதுல அந்த போலீஸ் கருணாகரனா அவங்கள்ட்ட சொன்னீங்க உங்க பேரு விவரம் இது மாதிரி பிரச்சனை, ஆனா பேர் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னீங்க. ஆனா அவங்க விஷயத்த மாத்தி சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. அதாவது 6 லட்சம் அந்த பொண்ணு ஏமாந்துருக்கு, அதான் சொல்லியிருந்தாங்க.
ஆமா. ஆனா அந்த பொண்ணு 6 லட்சம் எல்லாம் ஒண்ணும் ஏமாறல. அதெல்லாம் நான் சொன்னது உங்ககிட்ட இந்த வீடியோ இந்த செக்ஸ் சார்ஜ் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் பேஸ்புக்லயே நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க. பேஸ்புக் மூலியமா இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி செக்ஸ் சார்ஜ் மூலியமா லவ் பண்ணி சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. இல்ல செக்ஸ் சார்ஜ் வந்து பேஸ்புக் மூலமா தனியா ஏதாவது லிங்க் இருக்கா? தனியா ஒரு லிங்க், அதுதான் நான் சொன்னேன். இது பேஸ்புக் மூலமாவும் தனியாவும் www.com அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குங்களா? அது இல்ல, நான் சொல்றேன் பேஸ்புக் மூலமா அந்த மெசேஞ்சர் மூலமா அந்த வீடியோ கால் பண்ணிப்பாங்களா, அது மாதிரியாங்கிறேன். இல்ல அது மூலியமாவும் இருக்கு. நான் அப்படிதான் சொன்னேன். நான் பேஸ்புக் மூலியமாவும் நடக்குது, அது மூலியமாவும் இருக்கு. சோ இந்த பொண்ணு இது மூலியமா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி ஏதாவது மாட்டிக்கிச்சோ அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துக்குமோன்னு எனக்கு தெரியல சார். நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்த செக் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லல. இது சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் சித்தப்பாவை பத்தி சொன்னேன். அவங்க வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவ்வளவுதான் சொன்னேன் நான். அந்த அப்புறம் ஒரு தடவை அழுகதாகவும் லேப்டாப்பை தான் கொடுத்துட்டேனே, அப்புறம் ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொன்னதையும் சொன்னேன் நான். இவ்வளவு நான் சொன்னேன். இதுக்கு மேல நான் இதுமேல எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் அந்த அவர்கிட்ட நான் சொன்னேன். இவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்து, அதுல வந்து ஒரு கால் வரும்போது என்ன பார்த்துட்டு கட் பண்ணிட்டாரு. மீதி கால் எல்லாம் அட்டன் பண்ணாரு. அந்த ஒரு கால் யாருன்னு எனக்கு தெரியல. கருணாகரனா அவங்க அப்பா? என்னோட ஆமா, கருணாகரன். அப்புறம் கேட்டு பேசிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாரு. முதலியாரான்னு கேட்டாரு. நான் முதலியார் இல்ல சார், நான் வந்து ஒரு நாயுடு அப்படின்னு கேட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. இத போய் தேவராஜ் கிட்ட சொல்லிட்டாரு போல. தேவராஜ் வந்து அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இவர் தெரியல சார், என்கிட்டயே அவங்க ஏதோ சொல்லிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாராம். அதுக்கப்புறம் சரி இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த நாள் வந்து பிலால பத்தி ஒரு விஷயம் கேட்டாரு. நான் வந்து எனக்கு தெரியல சார், அவங்க அப்பா கிட்ட 1 மாசமா இந்த பொண்ணு பேசல. இது வந்து லவ் பிரச்சனை எல்லாம் இல்ல, இது வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த லேப்டாப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்கும்போது ஸ்விஸ் பேங்க்கான தேவையான ப்ராஜெக்ட் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்தா. அப்ப பண்ணிட்டு இருந்த சமயத்துல இந்த பொண்ணை வந்து டேட்டா பேஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன டேட்டா பேஸ் எடுக்க சொன்னாங்க, ஏது எடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்து எடுத்து கொடுத்து கருத்துலயோ ஒண்ணு மாத்திட்டு இருக்கு இருந்திருக்கா இந்த டேட்டா பேஸ் விஷயம். ஏன்னா இவ வந்து படிச்சது RFID. இது வந்து அவங்க அப்பாவோட டீம்ல யாரும் சொன்னாங்களா இல்ல இந்த பையனோட சைட்ல இருந்து சொன்னாங்களாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. பட் ஆனா பிரச்சனை அவங்க அப்பா அந்த இயக்கத்தை தெரிஞ்சவங்கதான். இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனை. இந்த பொண்ணு அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா தப்பான ஒரு கேங்ல மாட்டிக்கிட்டாங்க பொண்ணு. அதை விட்டு மீண்டு எப்படி வர்றது இந்த பொண்ணு தெரியாம ஒரு எப்படி வருது, யாருக்கிட்ட சொல்றது, யாருக்கிட்ட சொன்னா தப்ப முடியுங்கிறது தெரியாம இருந்தது. இது பிலாலுக்கும் தெரியும். பிலாலுக்கு தெரிஞ்சது. பிலாலையும் அடுத்தது வந்து சாத்திய போட்டுட்டு அடுத்தது பிலால போடணும்ன்ற ஒரு இன்டென்ஷனும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா இது பிலாலுக்கும் விஷயம் தெரியும். ஆனா அவன் ஏதோ ஒண்ணு சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டாம போலீஸ் கிட்ட எதையும் சொல்லிருக்காம இது ஏதோ ஒரு விஷயம் அவன் அப்படியே படிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை இப்ப போறான், வேற என்னைக்காவது அவனை போடுவாங்களா என்னங்கிற விஷயமும் தெரியல. ஒருவேளை இதுலயும் அவன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கானாங்கிற விஷயமும் எனக்கு தெரியல. இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனை. அந்த பொண்ணு லேப்டாப்ல ஆனா அந்த பொண்ணு லேப்டாப் கொடுத்துருச்சு, கேட்டவங்ககிட்ட கொடுத்துருச்சு. லேப்டாப்பும் கொடுத்துருச்சு, இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. இதுக்கு மேல எங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு தடவை அழுதுச்சு அந்த பொண்ணு. இதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனைகள். இந்த மூலியமா தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தனிப்பட்ட முறையில அது நிறைய பசங்களோட சகவாசம் எல்லாம் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. அது ரொம்ப ட்ரெடிஷனலான பொண்ணுன்னு தான் சொல்ல முடியாது. ஆனா அந்த பொண்ணை பத்தி தப்பான விமர்சனங்கள் வெளியில வர வேண்டாம். பொண்ணை பத்தி தப்பான விஷயங்கள் வெளியில வர வேணாம், வெளியே சொல்லிடாதீங்க. சுவாதியின் கொலை வழக்கு தொடர்பாக அச்சமின்றி பல உண்மைகளை வெளியிடும் அந்த பெண்ணிற்கும் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பதை நினைவுறுத்த ஆசைப்படுகின்றோம். இந்த கொலை வழக்கில் நியாயமான தீர்ப்பை தமிழக அரசும் தமிழக நீதிமன்றங்களும் வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளும்.